கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் சங்கீதம் 132:14 வார்த்தை இப்படியாக சொல்கிறது, இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதே வார்த்தையின் மூலமாக நம்முடைய இருதயத்தை பார்த்து, நம் இருக்கிற இடத்தை பார்த்து, வேலை செய்கிற ஸ்தலத்தை பார்த்து, ஒருவேளை நம்முடைய ஊழிய பாதையை பார்த்து, ஊழியம் செய்கிற ஸ்தலத்தை குறித்து ஆண்டவர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுவாரா என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்த்து நம்மை நாமே சரிப்படுத்தி கொள்ளதான் இந்த வார்த்தையின் மூலம் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். அவர் தெரிந்து கொண்ட சீயோனில் அவர் தங்கி வாசம் பண்ணி விருப்பத்தில் நிறைவேற்ற அவர் உண்மையும் கிருபையும் உள்ளவர் என்பதை வேத வார்த்தையில் வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். வேதாகமத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை குறித்து நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீங்களா, தேவனாகி கர்த்தர் பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் அவர்களுக்கு முன்னும் பின்னும் அவர்கள் நடுவே வாசம் பண்ணி அவள் வேண்டின விரும்பின அத்தனை காரியத்தையும் கொடுத்து வாக்குத்தத்தத்தின் தேசத்துக்கு நேராக அழைத்து சென்றதை வேத வசனத்தை வாசிக்கும் போது நம்ம அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கும் தேவனாகி கர்த்தர் விரும்புகிற அளவுக்கு நாம் பரிசுத்தத்தோடு காணப்படுவோம். ஏன்னா நம்முடைய விருப்பத்தையும் தேவனாய் கர்த்தர் நிறைவேற்றி நம்மையும் சாட்சியை நிறுத்துவதற்கு தான் அந்த வார்த்தை கொண்டு பேசி கொண்டிருக்கிறார். வேதாகமத்திலோட ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீங்களா, தேவன் எதிர்பார்த்த பரிசுத்தம், ஆவிக்குரிய வாழ்க்கை, அவர் விரும்பத்தக்க அளவுக்கு ஆவிக்குரிய வரங்களினாலும் கனிகளினாலும் அவர் வாழ்க்கை நிரப்பப்பட்டதுனால தான் அவங்க விரும்பின வேண்டின அத்தனை காரியத்தையும் தேவனை அருளி செய்து விரும்பினதுக்கு மேலான காரியத்தை கொடுத்து தேவனாய் கர்த்தர் சாட்சியாக நிறுத்தின வேதம் சுட்டி காண்பிக்கிறது. இங்கே நம்முடைய வாழ்க்கை தேவன் விரும்பத்தக்க அளவுக்கு, அவர் வாசம் பண்ணுகிற அளவுக்கு, அவர் நம் நடுவில் இருந்து நம்மை ஆசீர்வதிக்கத்தக்கதாக மாறும் பொழுது நம்முடைய விருப்பங்களை நிறைவேறும். நாம் வேண்டிக் கொள்வதற்கு மேலான காரியங்களை பெற்று தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிற சாட்சிகளாக மாற முடியும் என்பதில் எந்த மாற்றமே இல்லை. நாம் எப்படிப்பட்ட ஜீவனுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதை ஆராய்ந்து பார்த்து தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை எடுத்து போடுவோம். ஏன்னா கர்த்தர் நாம் பிரியப்படுகிற விரும்புகிற காரியத்தை நமக்கு அருளி செய்து நம்மையும் வாழ வைத்து சாட்சியை நிறுத்த அவர் கிருபையுள்ளவராக இந்த வார்த்தை கொண்டு பேசி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையின்படி வாழ நம்ம தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? நல்ல தகப்பனே, இந்த அருமையான கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ விரும்புகிற அளவுக்கு எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. உங்கள் கரத்தினால் தொட்டு நீங்கள் பயன்படுத்துகிற பாத்திரமாக இல்லை ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் மாற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நீ விரும்புகிற பரிசுத்தம் ஆவிக்குரிய கனிகளோடு கூட உம்முடைய சாட்சிகளாய் வாழ்ந்து நான் விரும்புகிற வேண்டுகிற நன்மைகளை மாத்திரமல்ல உங்கள் சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க அந்த கிருபை செய்யுங்க. அர்ப்பணித்த ஒவ்வொருத்தரையும் கனப்படுத்துங்க, கிருபை நடத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.